ஆரம்ப காலகட்டத்தில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் நம்ம தான் தமிழகத்தோட மாற்று சக்தி, விஜய் தான் தமிழகத்தோட அடுத்த முதல்வர் என்றும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. விஜய் அவர்களும் வலுவான கூட்டணி அமைய போது ஆட்சியில பங்கு என்று நிறைய பேசியிருந்தாரு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜய் தனித்து விடப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா டிவிக்கு நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராதனால விஜய் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காரு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு, அதனால கூட இருக்கிற நிர்வாகிகள் ஆளுக்காளு ஒவ்வொரு சஜஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஆதவ் அர்ஜுனா போன்ற நிர்வாகிகள் விஜய் உசிப்பேத்துற மாதிரி ஓவர் ரேட்டடா ஓவர் ஹைப் பண்ணி விஜய் வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா சார், உங்களால ஒரு நல்ல தலைவரா வர முடியும் சார். முதல்வராகிற தகுதி கூட உங்களுக்கு இருக்கு, ஆனா இப்ப இல்ல சார். இத நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க அரசியல்ல நிறைய பாடம் கத்துக்க வேண்டியது இருக்கு சார். அதே மாதிரி நீங்க எல்லோருக்குமான அரசியல் பண்ணுங்க சார். நிறைய புத்தகம் படிங்க சார். இப்படி நீங்க உங்களை நல்லா மெருகேற்றிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு அரசியல் தலைவர் தான் சார். இப்படி மக்களுக்காக நீங்க களத்துல இறங்கி நிறைய பாடுபடும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிடுவீங்க, நல்ல தலைவராகவும் இருப்பீங்க. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும்.